ஹாய் மக்களே! இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க பார்க்க போறோம். இந்த ஹேர் டைய நீங்க இன்ஸ்டன்ட்டா உங்க முடிய வந்து நல்லா கருமையா மாத்துறதுக்கு பயன்படுத்தலாம். அப்படி இல்ல உங்க முடி வந்து பெர்மனன்ட்டா முடி வந்து பிளாக்கா மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு வாரம் மட்டும் தொடர்ந்து இத அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்க முடி ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலா நல்ல ஒரு கருமை நிறத்துக்கு வந்துருங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை தான். இந்த ஹேர் டைய நம்ம யூஸ் பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம பயன்படுத்த போறோம் அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துருக்கிறது என்னென்னா கருவேப்பிலை தான் எடுத்துருக்கோம். இந்த கருவேப்பிலையை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதிகமாக ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் நீங்கள் இதை வந்து அப்பப்பைக்கு எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வச்சு யூஸ் பண்ணுன்றதெல்லாம் கிடையாது. நார்மலாக வெளியில் வச்சுருந்தாலே இந்த ஹேர் டை வந்து கெட்டு போகவே போகாது. நீங்கள் எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை தேவையான அளவு நம்ம உருவி எடுத்துக்கிட்டோம். கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் ஏற்கனவே வாஷ் பண்ணிட்டு தான் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. அப்போ தான் நமக்கு சட்டுன்னு நல்லா வறுபட்டு வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை இந்த இரும்பு கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலையை நம்ம நல்லா வறுத்தெடுக்க போகிறோம். அதாவது நல்லா கருப்பு கலரில் வர மாதிரி நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும், தொட்டாலே கிறிஸ்பியாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்து தான் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி அடிக்கடி நம்ம ஒரு கரண்டி வச்சு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கருவேப்பிலையை வறுத்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும்ல, அந்த ஈரப்பதம்லாம் போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நடுப்பற இந்த மாதிரி கொஞ்சமாக இடம் விட்டுக்கோங்க. அதில் வந்து நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1.5 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். ஏன் நான் நடுப்பகுதியில் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, நல்ல ஹீட்டாக இருக்கும், நல்ல சீக்கிரம் வறுபட்டுரும். அதனால் நான் நடுப்பகுதியில் இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி கருவேப்பிலை கொஞ்சம் வறுபட்டுருக்கும். வெந்தயமும் கருஞ்சீரகமும் வறுபட கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் சென்டர் பகுதியில் போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுபட்டதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கருஞ்சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை 3மே நல்லா வறுபட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், நல்லாவே கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி புகை வரணும், அப்போ தான் நமக்கு நல்லா வறுபட்டுட்டு வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் இரும்பு கடாய் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வறுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து வறுபட்டு இந்த மாதிரி நல்லா கருகி வரும். இப்போ நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரே ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்ன, மஞ்சள் தூள் தாங்க. அதாவது நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடியை வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, அல்லது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப்பப் பண்ணிடுங்க. நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். நிறைய பேர் சொல்கிறீங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் முடியெல்லாம் கொட்டிடும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக கிடையாது. நிறைய தப்பாக இந்த மாதிரி நினச்சிக்கிறீங்க. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு உங்களுக்கே புரியும். 4 இன்க்ரிடியன்ட் நல்லா வறுபட்டு வருது. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்தால் தான் நமக்கு வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஃபுல்லாகவே காட்டுறேன் வறுக்கிறதெல்லாம்.
கை எடுக்காமல் அடுத்தடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஈவனாக எல்லாமே வறுபட்டு வரும். இப்போ நல்லா வறுபட்டு வந்துருச்சு. நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நாம் எடுத்து ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். 5 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா ஆறிடும் உங்களுக்கு. நாம் எல்லாத்தையும் தட்டில் கொட்டிட்டோம். ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டோம்னா நமக்கு சீக்கிரம் இது ஆறி வந்துடும். நாம் எல்லாத்தையும் கொட்டிட்டாலும் அந்த இரும்பு கடாயில் அடிப்பகுதியில் நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கும். என்னென்னா நம்ம வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணோம் பார்த்திங்களா, அது வந்து அப்படியே அந்த கடாயில் வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதை இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா சுரண்டி விட்டுருங்க. சுரண்டிட்டு நம்ம எடுத்து தட்டிலேயே கொட்டிக்கலாம். இப்போ நமக்கு நல்லா ஆறிடுச்சு. நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு முருகலாக இருக்கணும். நம்ம கையில் வச்சு நசுக்கணும்னா அப்படியே முறுமுறுன்னு பவுடர் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து வறுத்து எடுத்துக்கணும். எல்லாமே ஈவனாக நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா தான் நமக்கு நல்லா அரைப்பட்டு நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், கையிலே எல்லாத்தையுமே நுணுக்கிடலாம். அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வறுபட்டு வந்திருக்கு எல்லாமே. இப்போ நாம் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இப்படியே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து ஒரு சல்லடை வச்சு சலிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா சலிச்சிட்டோம்னா நமக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். அதனால் ஒரு சின்ன சின்ன ஏதாவது வெந்தயமோ அல்லது கருஞ்சீரகமோ ஏதாவது இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் நான் இதை ஃபுல்லாக வந்து சலிச்சு எடுத்துக்கிறேன். 1-2 இருந்தாலும் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும் பொழுது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சலிச்சு எடுத்தாச்சு. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு இந்த பொடி கிடச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்தால் தான் நமக்கு இந்த அளவுக்கு கலர் கிடைக்கும். இப்போ நாம் இந்த ஹேர் டை பொடியை நம்ம ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். அதாவது இதை வந்து ஹேர் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ண போகிறது கிடையாது. எங்கெங்கெல்லாம் நரைமுடிகள் இருக்கோ அங்கே மட்டும் இதை அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இது கூட ஒரு முக்கியமான பொருள் தான் சேர்க்க போகிறோம். நீங்கள் நினைப்பீங்க என்ன கோகோனட் ஆயில் சேர்ப்பீங்க அல்லது ஆலோவேரா ஜெல் சேர்ப்பீங்க அப்படின்னு தான் நினைக்க போகிறீங்க. ஆனால் அது கிடையாதுங்க. இதில் வந்து கடுகு எண்ணெய் தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த கடுகு எண்ணெய் நாட்டு மருந்து கடையில் நமக்கு கிடைக்கும். பாட்டிலில் வாங்குறதோட இந்த மாதிரி லூஸில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரேட் கம்மி. அதனால் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அப்பப்போக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லூஸில் தான் வாங்கினேன். இது வெறும் 30 ரூபா தான் இந்த பேக்கு. வாங்கும்போது நல்ல கடுகு எண்ணெயாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இதிலேருந்து நம்ம கொஞ்சம் வந்து இதில் ஊற்றிக்கலாம். இந்த பேக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கடுகு எண்ணெயை நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் பொடி எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து 1 ஸ்பூன் அளவு இது போதுமானதாக இருந்துச்சு. அதனால் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இந்த ஆயில் வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு விளக்கண மாதிரியே இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்ட்டு. என்ன ஒரு கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள். நல்ல கருப்பு கலரில் இருக்குது. இதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணோம்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும்.
எங்கெங்கெல்லாம் நரைமுடிகள் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கணும். இந்த ஹேர் டை வந்து இன்ஸ்டண்ட்டாக கூட உங்கள் ஹேரை பிளாக் ஆக்கி கொடுக்கும். அதாவது டக்குன்னு நம்ம வெளியில் கிளம்புற நேரத்தில் இதை வந்து அங்கங்கே நரைமுடிகள் இருக்கிற இடங்களெல்லாம் நீங்கள் லைட்டாக டச்சப் பண்ணிட்டீங்கனாலே கூட போதும், இன்ஸ்டண்ட்டாக நமக்கு பிளாக் ஆகிடும். அப்படி இல்லை உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக பிளாக் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. உங்கள் முடி இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு பிளாக் கலரில் மாறி இருக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். கையில் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒட்டிக்குது அப்படின்ட்டு. நம்ம ஹேரில் இன்னும் சூப்பராக ஒட்டிக்குங்க. கண்டிப்பாக இந்த ஹேர் டையை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஜென்ஸ் எல்லாம் இந்த ஹேர் டையை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மீசையில் தாடியிலலாம் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் டை அப்ளை பண்ணும் பொழுது நம்ம தலையில் ஆயில் இருக்கக்கூடாது அப்படின்றதுலாம் கிடையாது. ஆயில் இருந்தாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. தாராளமாக நீங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். எங்கெங்கெல்லாம் நரைமுடிகள் இருக்கோ அந்த இடத்துல அதிகமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. வெள்ளை முடிகள் இருக்கிற இடங்களில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் முடி வந்து இன்ஸ்டண்ட்டாக பிளாக் ஆகிடும். இதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா நேச்சுரலாக ஒரு சூப்பர் பிளாக் கலராக மாறுறதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த ஹேர் டையை ஆண் பெண் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஆண்களுக்கு ரொம்பவுமே ஈஸிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீசையில் தாடியெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு வாஷ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு உங்கள் ஹேர் வந்து தாடி மீசையெல்லாம் கருப்பாக வர்றது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.